சென்னையில் ஓடும் ரயிலில் நடிகையிடம் நகை பறித்த வழக்கில் கைதான போலீஸ்காரர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளார். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் நேற்று பெங்களூருவில் இருந்து காவேரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னைக்கு ஏசி பெட்டியில் பயணித்தார். அவர் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் அடங்கிய பையை தோளில் மாட்டிக்கொண்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. ரயில் மாலை 6 மணி அளவில் அம்பத்தூரை நெருங்கிக் கொண்டு இருந்தது. அப்போது அதே பெட்டியில் நின்றபடி பயணித்த ஒருவர் தூங்கிய பெண்ணிடம் இருந்து பையை நைசாக உருவி அவரது பைக்குள் மறைத்து உள்ளார். அதை பார்த்துவிட்ட அந்த பெண் தமது பையை தரும்படி கேட்டு உள்ளார். அதற்கு அந்த நபர் மறுத்து ரயில் ஜன்னல் வழியே பையை வெளியே தூக்கி வீசிவிட்டார். அதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினார். திருமுல்லை வாயில் அம்பத்தூர் இடையே ரயில் நிறுத்தப்பட்டது. ரயிலில் இருந்து கீழே இறங்கி தனது நகைப்பையை அந்த பெண்ணை தேடி எடுத்தார். இந்த சம்பவத்தால் ரயில் பெட்டியில் பரபரப்பு ஏற்பட்டது. சக பயணிகள் திருட்டில் ஈடுபட்டவரை சுற்றி வளைத்து பிடித்து அங்கு வந்த ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அது குறித்து சென்ட்ரல் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது ஓடும் ரயிலில் தூங்கிய பெண்ணிடம் நகையை பறித்தவர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா பகுதியைச் சேர்ந்த 33 வயது வசந்தகுமார் எனவும் சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் போலீஸ்காரராக பணிபுரிவதும் தெரிய வந்தது. செம்பியம் காவலர் குடியிருப்பில் தங்கியிருக்கும் அவர் கடந்த 21ஆம் தேதி சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு நேற்று பணிக்கு திரும்பிய போது இந்த செயலில் ஈடுபட்டதும் உறுதியானது. திருமணமான அவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இதற்கு முன்பு இதே பாணியில் ஓடும் ரயிலில் கைவரிசை காட்டினாரா என விசாரணை நடத்திய பின்பு அவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். வசந்தகுமார் திருட முயன்ற பெண்ணின் பையில் 5 வைர மோதிரம், வைரத்தோடு, கை கடிகாரம் என மொத்தம் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்ததாக ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். அந்த பெண் சென்னை சூளைமேடு பாட்ஷா தெருவைச் சேர்ந்த 30 வயது ரேணு ஆவார். அவர் சின்னத்திரை துணை நடிகை எனவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பெங்களூர் போயிட்டு நான் என்னோட அம்மா சித்தியோட வந்துட்டு இருந்தேன். ட்ரெயினில் தூங்கிட்டு இருந்தேன். சடனாக யாரோ பேக்கை ஃபுல் பண்ணி காலையில் 6 மணிக்கு ஓடுற மாதிரி இருந்துச்சு. நான் எழுந்து துரத்திட்டு போனேன். நானே அவரை பிடிச்சிட்டேன். அவர் என்னோடய ஹேண்ட்பேக்கை அவரோட பேக்குள்ளே வச்சு வெளியில் த்ரோ பண்ணிட்டார். ரன்னிங்கில் இருக்க ட்ரெயினில் நான் கத்தி எல்லா பேசஞ்சர்ஸும் கூப்பிட்டு செயினை புல் பண்ணி நானும் அம்மாவும் கீழே இறங்கி ட்ராக்கில் ஓடி போய் நாங்கள் அந்த பேக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், இந்த ட்ரெயின் போயிடுச்சு, எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கேன். அவரை பிடிச்சி நான் உடனே கேட்டு கத்துனோடனே பேசஞ்சர் எல்லாம் வந்துட்டாங்க, கோ பேசஞ்சர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க பிடிச்சிட்டாங்க. அவர் உடனே வெளில த்ரோ பண்ணோடனே நான் சடனாக செயின் புல் பண்ணிட்டேன். ஓடும் ரயிலில் தன்னிடம் பறித்து வீசப்பட்ட நகைப்பையை ரயிலை நிறுத்தி நடிகையை மீட்ட சம்பவம் ரயில் பயணிகள் இடையே பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.